முதல்வர் விஜய்க்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வருமானத்தை மறைத்ததாக மனு வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வணக்கம். வருமானத்தை மறைத்ததாக வருமான வரித்துறை நடத்திய விசாரணையின் அடிப்படையில் முதல்வர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடிய மனு இன்று திரும்ப பெறப்பட்டதை அடுத்து தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் வீட்டில் கடந்த 2015ஆம் ஆண்டு சோதனை நடத்திய வருமான வரித்துறை புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டாததை கண்டறிந்து 1,50,00,000 அபராதம் விதித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவிற்கு முதல்வர் விஜய் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் வருமான வரித்துறை சோதனைகளின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள், மதிப்பீட்டு நடவடிக்கைகள், 1,50,00,000 கோடி ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவு ஆகியவற்றை ஆய்வு செய்து முதல்வர் விஜய்க்கு எதிராக வருமான வரித்துறை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரவும், வருமானத்தை மறைத்ததாக மோசடி மற்றும் குற்றச்சாட்டு உள்ளிட்ட இந்திய தண்டனை சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யவும் உத்தரவிடக் கோரி கொடுங்கியூரைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்துவதற்கான தேவையான அனைத்து முகாந்திரம் உள்ளதா என்பதை ஆராய்வதற்காக ஆவணங்களை அமலாக்க இயக்குநரகத்துக்கு அனுப்ப உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் வழக்கை திரும்ப பெற அனுமதியானது கோரப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனுவை திரும்ப பெற அனுமதித்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். தனலட்சுமி. முதல்வர் விஜய்க்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வருமானத்தை மறைத்ததாக மனு வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வணக்கம். வருமானத்தை மறைத்ததாக வருமான வரித்துறை நடத்திய விசாரணையின் அடிப்படையில் முதல்வர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடிய மனு இன்று திரும்ப பெறப்பட்டதை அடுத்து தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் வீட்டில் கடந்த 2015ஆம் ஆண்டு சோதனை நடத்திய வருமான வரித்துறை புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டாததை கண்டறிந்து 1,50,00,000 அபராதம் விதித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவிற்கு முதல்வர் விஜய் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் வருமான வரித்துறை சோதனைகளின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள், மதிப்பீட்டு நடவடிக்கைகள், 1,50,00,000 கோடி ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவு ஆகியவற்றை ஆய்வு செய்து முதல்வர் விஜய்க்கு எதிராக வருமான வரித்துறை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரவும், வருமானத்தை மறைத்ததாக மோசடி மற்றும் குற்றச்சாட்டு உள்ளிட்ட இந்திய தண்டனை சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யவும் உத்தரவிடக் கோரி கொடுங்கியூரைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்துவதற்கான தேவையான அனைத்து முகாந்திரம் உள்ளதா என்பதை ஆராய்வதற்காக ஆவணங்களை அமலாக்க இயக்குநரகத்துக்கு அனுப்ப உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் வழக்கை திரும்ப பெற அனுமதியானது கோரப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனுவை திரும்ப பெற அனுமதித்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.